ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பாண்டியன் ஸ்டோர்ஸ். இன்றைக்கி எபிசோடில் வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்க, வெள்ளிக்கிழமையில் நல்ல நேரம்னா அது காலையில் 7லேருந்து 9 மணிக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேலண்டர் எடுத்து பார்த்துடலாமே அப்படின்னு தனம் சொல்கிறாங்க. கேலண்டரை நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு ஐஸ்வர்யா கேலண்டரை கொண்டு வராங்க. ஜீவா கேலண்டரை வாங்கி பார்க்குறாரு. வெள்ளிக்கிழமை நல்ல நேரம்னா காலையில் 6 to 8 தான் மீனா அப்படின்னு சொல்கிறாரு. தனம் சொல்கிறாங்க, நல்ல நேரத்தை தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணன் சொல்கிறாரு, ஏதாவது நல்ல காரியம் பண்ணுறதா இருந்தால் இந்த நல்ல நேரத்தில் தானே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. மூர்த்தி சொல்கிறாரு, இப்படி உட்காந்துட்டே இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, வெளியில் காத்தோட்டமாக நடந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இதுக்காக திடீர்னு நடக்கிறீங்க மாமா அப்படின்னு கேட்குறாங்க தனம். டாக்டரே என்னை நடக்க சொன்னார்ல அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணே, நான் உங்கள் துணைக்கு வரேன் அப்படின்னு கண்ணன் சொல்கிறாரு. சும்மா இருடா, நான் போயிட்டு வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி அங்கேருந்து போகிறாரு. மீனாவுக்கு சந்தேகமாக இருக்குது. தனத்தை சொல்கிறாங்க, ஏங்கா ஒருவேளை மாமா கதிரோட கடைக்கு போவாரோ அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஜீவா சொல்லிடுறாரு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, மாமா இருக்கிற கோபத்துக்கெலாம் அவர் அங்கெல்லாம் போக மாட்டாருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. கண்ணன் தனத்தை கேட்குறாங்க, அண்ணி நான் வேணா கதிரனை கடைக்கு போயிட்டு வந்துடட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் ஒன்றும் வேணாண்டா அப்படின்னு தனம் சொல்லிடுறாங்க. கதிரனைட்ட நான் வரேன்னு வேற சொல்லிட்டேன், நான் போயிட்டு வரேன் அண்ணே, கதிரனை வருத்தப்படுனே அப்படின்னு ஜீவாட்ட சொல்கிறாரு கண்ணன். நீ வேணா போயிட்டு வாடா அப்படின்னு ஜீவா சொல்கிறாரு. அம்மாவுக்கு தெரியாமல் யாராவது போனீங்கன்னா நான் மாமா கிட்டக்க சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அடுத்ததான் முல்லை கதிர் கடையில் நடக்கிறத காமிக்கிறாங்க. இல்லை அப்பா சொல்கிறாரு, நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளே பாலை காய்ச்சிருங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணே வரேன்னு சொல்லியிருந்தான், அவன் கூட வரல, அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. அதுக்குள்ளே சாப்பிட்றதுக்கு கஸ்டமர்லாம் வந்துடுறாங்க. 10 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கண்ணே, பால் காய்ச்சிட்டு கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாரு கதிர். நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளே பாலை காய்ச்சிருடா அப்படின்னு கதிரோட ஃப்ரெண்டுமே சொல்கிறாரு. அடுத்ததான் முல்லை இப்போ பாலை காய்ச்சிடுறாங்க. எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிடுறாங்க. கதிர் வாசலில் வந்து பார்க்குறாரு, யாராவது நம்ம குடும்பத்தாளுக வராங்களா அப்படின்னு. மூர்த்தி இப்போது கதிரோட கடைக்கு பக்கத்தில் தான் நின்றுட்டுருப்பாரு. கதிரை பார்த்த உடனே அவர் கண்ணில் பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக மறைஞ்சு நின்றுப்பார். முல்லை அப்பா கதிர்கிட்ட வந்து சொல்கிறாரு, பால் காய்ச்சி சாமி கும்பிட்டாச்சு மாப்பிள்ள, வியாபாரத்தை வந்து ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாரு. மூர்த்தி மனசில் நினைக்கிறாரு, நீ நல்லா வரணும் கதிர், உன்னை பேசினவங்க முன்னாடி நீ ஜெயிச்சு காமிக்கணும்டா அப்படின்னு நினைக்கிறாரு. கதிர் சொல்கிறாரு, முதல் வியாபாரம் அன்னை கையால் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. வராதவங்களை பற்றியே எதுக்கு மாப்பிள்ள பேசிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு முல்லையோட அம்மா கோபப்படுறாங்க. மூர்த்தி இப்போது பக்கத்தில் விளையாண்டுட்டு இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு கூப்பிட்டு காசு கொடுத்து இந்த கடையில் போய் இட்லி வாங்கிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாரு. சின்ன பொண்ணுமே கதிர் கையில் காசு கொடுத்து இட்லி கேட்குறாங்க. எத்தனை இட்லிமா அப்படின்னு கேட்குறாரு கதிர். தெரியல, வெளியில் ஒரு அங்கிள் தான் காசு கொடுத்து வாங்கிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சின்ன பொண்ணு. ஒரு ஆளுக்குன்னா 5 இட்லி போதுங்க அப்படின்னு முல்லை சொல்கிறாங்க. இப்போ அந்த இட்லியை பார்சல் பண்ணி அந்த சின்ன பொண்ணு கையில் கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த பொண்ணு இப்போ மூர்த்திகிட்ட போய் இட்லியை கொடுக்குறாங்க. இந்த மீதி காசை வாங்கிக்கோ பாப்பா அப்படின்னு சொல்கிறாரு மூர்த்தி. வேணா அங்கிள் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத முல்லையோட அப்பா பார்த்துடுறாரு. மாப்பிள்ள ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்னு கதிரை கூப்பிடுறாரு. கதிர் வந்து மூர்த்தி நிற்கிறத பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கதிர் வேகமாக இப்போ கடைக்குள்ளே போகிறாரு. பொங்கல், பூரி, தோசை, அது போக லட்டு எல்லாத்தையுமே பார்சல் பண்ணுறாரு. பொண்ணை கூப்பிட்டு அங்கே போகிற அங்கிள்கிட்ட அதை கொடுத்துருமா அப்படின்னு சொல்கிறாரு. சின்ன பொண்ணுமே இப்போ மூர்த்தி கையில் போய் கதிர் கொடுத்ததை போய் கொடுக்குறாங்க. மூர்த்தியுமே அதை வேணான்னு சொல்லாமல் வாங்கிக்கிறாரு. அதை பார்த்த உடனே கதிர், முல்லை எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கதிர் ஹோட்டல்லேருந்து கையில் பார்சலை வாங்கிட்டு நடந்து வந்துட்டுருக்கிறாரு மூர்த்தி. அந்த வழியாக ஜீவா பைக்கில் வராரு. ஜீவா கண்ணில் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி மறைஞ்சு நிற்கிறாரு. அதுக்கப்புறமா ஜீவா போனதுக்கப்புறம் நல்ல வேலை தப்பிச்சோம் அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்ததான் வீட்டுக்குள்ளே போகிறாரு. அங்கே மீனா, கண்ணன், ஐஸ்வர்யா 3 பேரும் உட்காந்துட்ருக்குறாங்க. மூர்த்தி நினைக்கிறாரு, கையில் கொண்டு வர பார்சலை பார்த்தா இவங்க கேள்வி கேட்பாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு மறைச்சி வைக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்றைக்கி எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.